Hi my dear friends and cuties, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல woollen thread வச்சு ஒரு அழகான wall hanging எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்ப தான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல giveaway நடந்துட்டு இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நான் வந்து 3 குச்சி எடுத்துர்க்கேன். இது என்னன்னா நம்ம வீடு குப்பைக்கும்ல அந்த குச்சி தான். ஃபர்ஸ்ட் 2 குச்சியை வந்து இது மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சிட்டு நல்லா thread வந்து சுத்தி ஒரு knot போட்டுக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் சாண்டல் கலர் thread எடுத்துர்க்கேன். நம்ம மல்டி கலர்ல செய்யலாம். அதுதான் நல்லா இருக்கும். ஒரே கலர்ல செஞ்சா நல்லா இருக்காது. எத்தனை கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போறேன். 2 குச்சி வச்சு சுத்தினதுக்கு அப்புறம் மூணாவதா ஒரு குச்சி அதே மாதிரி வச்சு நல்லா டைட்டா சுத்திக்கலாம். அப்படியே வந்து ஒவ்வொரு குச்சிக்கு நடுவுலயும் வந்து thread வந்து சுத்தி ரவுண்டா கொண்டுட்டு வரணும். நம்ம வந்து இது எத்தனை குச்சி வச்சு வேணாலும் செய்யலாம். நாம் 2 குச்சி வச்சு செஞ்சீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இப்போ வந்து நம்ம 3 குச்சி வச்சு செஞ்சிருக்கோம். இதுவே வந்து நீங்க 4 குச்சி வச்சு கூட செய்யலாம். அதுவும் வேற மாதிரி ஷேப் வரும். இது எல்லாமே இப்போ வந்து எல்லா ரவுண்டுமே ஒரே மாதிரி தான். thread வந்து மேலே இருக்கும். நீங்க குச்சியை வந்து சுத்தி அப்படியே கொண்டுட்டே வரணும். ஒவ்வொரு குச்சிக்கும் ஒவ்வொரு டைம் சுத்திட்டே வரணும். அப்ப பாத்தீங்கன்னா மேலே ஒரு மாதிரி thread சுத்துறது வந்து மேலே ஒரு மாதிரி இருக்கும். கீழ் பக்கம் பாத்தீங்கன்னா thread வந்து வேற மாதிரி இருக்கும். இதே போல ஒவ்வொரு குச்சிக்கும் ஒவ்வொரு டைம் சுத்திட்டே வரணும். கொஞ்சம் தூரம் நான் சுத்திர்க்கேன். அதே போல தான் லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி தான் சுத்த போறோம். thread வந்து மேலே இருக்கும். ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு டைம் சுத்தி மேலே எடுத்துட்டே வரணும். நம்ம இது மாதிரி 2 குச்சி வச்சும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 3 குச்சி வச்சு ட்ரை பண்ணலாம். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது. கடைசியா வந்து பார்க்கும்போது சூப்பரா இருந்தது வால் ஹேங்கிங். அதனால தான் வந்து நீங்களும் பார்த்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணுறேன். இது செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம புதுசாக எதுவுமே நம்ம வாங்க தேவையில்லை. எல்லாமே வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே செய்யலாம். த்ரெட்டு மட்டும் இருந்தால் போதும். இப்போ வந்து அடுத்த கலர் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நான் வந்து ஒயிட் கலர் அந்த சாண்டல் கலர் த்ரெட் வந்து கட் பண்ணிவிட்டு அதோட பிங்க் கலர் த்ரெட்டை வந்து முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம முன்னே சுற்றிட்டு இருந்தோம்ல அதே மாதிரி தான் த்ரெட்டு மேலே இருக்கும். ஒவ்வொரு குச்சியாக ஒவ்வொரு டைம் வந்து ரவுண்ட் அடித்து கொண்டுட்டே வரணும். இப்போ நாம் சுற்றும் போது அந்த நாட் வந்து கீழே போயிடும். அதனால நமக்கு மேலே தெரியாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு டைமும் அந்த குச்சியை சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இது ஃபுல்லாக செஞ்சு முடிக்கும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம வந்து நான் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய கலர் யூஸ் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். பிங்க் கலரையும் வந்து ஒரு 15 to 20 லைன்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா சுற்றிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கலர் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு தெரியும். கம்மியாக வந்து ஒரு 5 லைன் 4 லைன் அது மாதிரி போட்டிங்கன்னா வந்து அந்த கலர் இருக்கிறதே தெரியாது. இதே போல் ப்ளூ கலர் அடுத்து வந்து சாண்டில் பிங்க் ப்ளூ அப்படின்னு மாற்றி சுற்றிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அந்த குச்சி ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து கடைசியாக வந்து ஒட்ட தேவையில்ல. நம்ம த்ரெட்டு தானே நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கிட்டாலே போதும். கடைசியாக ஒரு குச்சியில் வந்து நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இப்படி மட்டும் வச்சா நல்லா இருக்காதுல்ல. இதுக்கு மேலே இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃப்ளவர்ஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கும் உள்ளன் த்ரெட்டு தான். நான் பென்சில் வச்சுருக்கேன். பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பென்சிலில் ஒரு எட்ஜில் வந்து இப்படி வச்சுட்டு அந்த மேலே எடுக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி பென்சில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். நல்லா நெருக்கமாக வர மாதிரி. இப்போ இந்த இதில் இருந்து அடுத்து வந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம இது மாதிரி ரவுண்டாக சுற்றி டைட்டாக கொண்டு வாங்க. நல்லா நெருக்கமாக சுற்றிட்டு அந்த பென்சிலோட எட்ஜு கொஞ்சம் வரைக்கும் இதே மாதிரி சுற்றிட்டே வரணும். இப்போ எட்ஜ் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ கட் பண்ணிவிட்டு
அந்த 2 கேப்புக்கு நடுவில் இந்த த்ரெட்டை விட்டு நல்லா டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா நாட் போட்டுக்கும். இப்போது ஒரு சைடு வந்து ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாம். இப்போ அந்த 2 த்ரெட்டையும் பிடிச்சிட்டு நல்லா இழுத்திங்கன்னா நல்லா நெருக்கமாக வந்துடும். இப்போ நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நாட் கூட போட்டுக்கலாம். நல்லா முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட் வந்து கட் பண்ணிவிட்டு, இப்போ பார்க்குறதுக்கு பூ மாதிரி தெரியாது. இதை வந்து நல்லா விரித்து விடணும். சென்டரை வந்து வச்சுட்டு நல்லா எல்லாம் ஒரே பக்கமாக விரித்து விட்டிங்கன்னா நம்ம பூ ரெடி ஆகிடும். இப்போ வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரு பீட் வந்து அதில் வச்சுருக்கேன், ஒயிட் கலர் பீடு. இதே மாதிரி நம்ம 6 பூ செஞ்சுருக்கோம். ஏன்னா வந்து நம்ம 3 குச்சி யூஸ் பண்ணோம், 6 இது இருந்தது. இப்போ வந்து ப்ளூ கலர் த்ரெட்டில் வந்து நான் கையில் 20 ரவுண்ட் சுற்றிக்கிறேன். இப்போது மேலே வந்து பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக 2-3 சுற்றி பூ கட்டுற மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. பூ கட்ட தெரியாதவங்க சும்மா த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம்ல, அது மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கீழே வந்து எல்லாமே ஒரே சைஸாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதே போல் 3 இது செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது ஊசியில் வந்து ப்ளூ கலர் த்ரெட்டு கோர்த்து வச்சுருக்கேன். அதை இது மாதிரி உள்ளே விட்டு எண்டில் வந்து நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு 2-3 முடிச்சு கூட போட்டுக்கோங்க, அப்போ தான் கழண்டு வராது. போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து நான் கோல்ட் கலர் பீட்ஸ் வந்து 6 பீட்ஸ் வந்து சேர்க்குறேன். நீங்கள் எத்தனை பீட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கீழே எவ்வளோ தூரம் வந்து அது வந்து தொங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பீட்ஸ் கோர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கம்மியாக இருந்தால் போதும், அதனால் நான் 6 பீட்ஸ் மட்டும் கோர்த்துக்கிறேன். எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து பூ செஞ்சு வச்சுக்கலாம். அந்த பூவையும் இதே மாதிரி கோர்த்துக்கலாம். இப்போது அதை வந்து நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதே போல் இன்னும் 2 இது செஞ்சுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வால் ஹேங்கிங் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். இப்போ வந்து கீழே தொங்குற மாதிரி இருக்குல்ல, அது வந்து கீழே வந்து 3 இதில் வந்து அது வச்சுக்கலாம். இந்த சைடில் 2ல் நடுவில் ஒரு இதுலேயும் வந்து தொங்குற மாதிரி இருக்கிறத வச்சுக்கலாம். மேலே வச்சோம்னா தொங்குற மாதிரி இருக்கிறது தெரியாது, அதனால் நான் கீழே இருக்க 3 இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க 3 இதுக்கும் வந்து வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ கீழே ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே ஃப்ளவர்ஸ் வந்து 3 ஃப்ளவர்ஸையும் வச்சுக்கலாம். எனக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு, நான் அதை ஐடியாவை வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இதை பார்த்துட்டு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஐடியா தோணுச்சுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே கலர் தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வாலில் ஹேங் பண்ணணும்ல, அதுக்கு நான் வந்து ஒரு த்ரெட்டை வந்து நாட் போட்டு அதை வந்து இதில் ஒட்டிக்கிறேன், க்ளூகன் போட்டு. இப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு ஹேங் பண்ணுறதுக்கு. ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.